வணக்கம், எல்லோருக்கும் காலை வணக்கம், பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த தியானத்துக்கு எப்படி வந்தேன்றதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு வந்துடுறேன். தியானத்துக்கு எப்படி வந்தோம்னாக்கா, இந்த கோவிட் பீரியட்ல வந்து ஸ்க்ரால் பண்ணும்போது, எல்லாம் டைம் பாஸ் பண்ணணுமே அப்படின்னும் போது ஸ்க்ரால் பண்ணும்போது எனக்கு எப்படி தியானம் வந்து ஆம், ஈர்த்துச்சுன்றதுதான் முக்கியம். அப்போ வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கும்போது பிரமிட் தியானம்னு வந்துச்சு. எல்லா தியானம் தான் கேள்விப்பட்டிருக்கு. இது என்னது பிரமிட் தியானம்? அங்கதான் கேள்வி ஆரம்பிச்சது எனக்கு. அஹ் எல்லாமே தியானம் தானே, அது என்ன பிரமிட் தியானம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான், இல்லைன்னா எல்லாத்தையும் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன். பட் இது பிரமிட் தியானன்றதுனால கொஞ்சம் உட்கார்ந்து அதை கேட்க ஆரம்பிச்சேன். ஆரம்பிச்ச பிறகு பார்த்தாக்கா ஐயப்பா பிண்டின்னு சொல்லிட்டு அவரு நிறைய அந்த பிரமிட் பத்தி பேசி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரமிட். அதனாலதான் இன்னைக்கு பிரமிடுன்றது தான் என்னோட ஆரம்பமே எல்லாமே. அப்போ பிரமிட் பிரமிட்னு சொல்லிட்டு எல்லாம் இது இப்படி பண்ணா நல்லா இருக்கும், அப்படி பண்ணா இருக்கும் இதுன்ட்டு சொல்லிக்கிட்டே இருந்தார். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஓகே இது என்ன எப்படி இருக்கும்னா அவர் சொல்லியும் கொடுத்தார் பிரமிட் எப்படி செய்யறதுன்றது அந்த இதுல. சரி அதையும் பார்த்தேன். பார்த்த பிறகு சரி நம்மளும் செஞ்சு பார்ப்போம். ஏன்னா நமக்கு தான் ஆர்ட் கிராஃப்ட் எல்லாம் நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்னால அது அது எப்படி இருக்கு, எனக்கு தியானம் பண்ணணும்னு தோணல, ஆனா பிரமிட செஞ்சு அதை வச்சு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு தான் பண்ணினேன் நான். அதுக்கப்புறமா அவர் அடிக்கடி வந்து பத்ரிஜி பத்ரிஜி பத்ரிஜி, யார் இந்த பத்ரிஜின்ட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துச்சு. ஹூ இஸ் திஸ் பத்ரிஜி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை கூகுள் பண்ணி பார்க்கும்போது தான் பத்ரிஜியோட இதெல்லாம் தெரிஞ்சு, அப்ப அவர் எங்க இருக்காரு, யாரு, இவர் தான் இதுக்கு காரணகர்த்தா. எல்லாருக்கும் நமக்கு இன்னைக்கு இதெல்லாம் கிடைச்சது வந்து பத்ரிஜியாலன்றது. அவருக்கு என்னோட கோடான கோடி வணக்கம், பத்ரிஜி ஐயாக்கு, குருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியலையே, இது தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்றது? அப்புறம் மறுபடியும் கூகுள் சர்ச் போட்டு பார்க்கும்போது நியர்பை மீ போட்டாக்க ஒரு பிரமிடு வீடு கிடைச்சது. அப்புறம் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி பிரமிடுனா என்ன, இது என்ன, வாங்க மேடம் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போனேன். அவர் தான் இன்னைக்கு அமர் சந்திரசேகர் சொல்லிட்டு நம்மளோட பிஎம்சி தமிழ் இதுக்கு செக்ரட்டரி அவர். அப்ப அவங்க வீட்டுல போய் கத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் கேட்டேன், என்ன மெடிடேஷன்னா என்ன சார்னா, ஒன்றும் இல்லை நீங்க வாங்க பிரமிடுக்குன்னு கூட்டிட்டு போய் ஒரு மியூசிக் போட்டு ஒரு 10 நிமிஷம் சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுக்கல, நீங்க மூச்சை கவனிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் முடிச்சிட்டு கீழே வந்துட்டேன் 10 நிமிஷம் கழிச்சு. அதுக்கப்புறம் கேட்டேன், சார் முடிச்சிட்டேன் அப்படின்னு. ஓகே அப்படின்ட்டு. ஃபீஸ் எப்படின்னு கேட்டேன். ஃபீஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். ஸோ அங்கேயே எனக்கு அடுத்தது வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. ஓகே ஃபீஸே இல்லாமையா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து சரி அடுத்த லெவல் எப்போ சார்னு கேட்டேன். லெவல் எல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், இதுதான் உங்க லைஃப் லாங் அப்படின்னா. இவ்வளோ சிம்பிளா அப்படின்றது அங்க இருந்துதான் நம்மளோட தியான இது ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா அப்புறம் அப்படி அப்போ அந்த மேடம் கிட்ட கேட்டு, இது என்ன செய்யணும்னா 40 டேஸ் நீங்க கண்டினியூஸா பண்ணுங்க மேடம். எல்லாருக்கும் சொல்றது அதுதான், 40 டேஸ் நீங்க கண்டினியூஸா பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு மாற்றம் தெரியும் அப்படின்னாங்க. நான் எந்த எக்ஸ்பெக்டேஷனோட போகல. அப்போ 40 டேஸ் அவங்க சொன்னாங்கன்றதுக்காக 40 நாள் எந்த குரூப் எதுவும் தெரியாது எனக்கு, நான் பாட்டுக்கு பண்ணிட்டு இருந்தேன். 40 நாள் பண்றச்சு எனக்கு திடீர்னு அபண்டன்ஸ் திருப்பியும் ஸ்க்ராலிங் வந்துச்சு. அது புத்தா சிஓ. எனக்கே தெரியாது, அதே வீடியோல தான் புத்தா சிஓன்ட்டு எனக்கு இது வேற அது வேறன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா அங்கேயும் பத்ரிஜி தான் சொல்றாங்க, இங்கேயும் பத்ரிஜி. என்ன இது எல்லாருமே பத்ரிஜின்றாங்களேன்ட்டு அப்புறம் மறுபடியும் அங்க போய் பார்த்தாக்கா அது வந்து இங்கிலீஷ்ல போகுது, இங்க தமிழ். அவங்க கார்ப்பரேட்ஸை பேஸ் பண்ணி சொல்றாங்க. அப்படிங்க யூத் எல்லாமே வந்துச்சு. அது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருந்தது. அதுக்கப்புறம் அபண்டன்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி 40 டேஸ் கன்சிஸ்டண்டா பண்ணிட்டு இருந்தேன் நான். பண்ணும்போது நிறைய இவரு சந்திரா சாரு, ஷேன்ஸ் டாகா, இப்படி நிறைய பேர், டாக்டர் நியூட்டன், இவங்களோட இதெல்லாம் அட்டன் பண்ண பிறகு தியானம்னா என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் அதை பண்ண பண்ண எனக்கு வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்றது நான் மறந்துட்டேன். எனக்குள்ள வந்து ஸ்பாண்டிலைட்டிஸ், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், சிவியர், அவ்வளோ சீரியஸான ஒரு கண்டிஷன். ஆனா எனக்கு நான் அதெல்லாம் மறந்துட்டேன். ஸ்பாண்டிலைட்டிஸ் இருக்கு இதெல்லாம் வந்துட்டு. பட் இந்த தியானம் என்னன்றது மட்டுமே நான் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஹெல்த்தை வந்து நான் அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணல. அப்புறம் ஒரு நாள்
எதுக்கோ பார்க்கும்போது டக்குன்னு ஈஸியா திரும்ப முடிஞ்சிச்சு. என்ன இப்படி இவ்வளவு ஈஸியா திரும்புது, நம்ம திரும்ப மாட்டோம். அப்பதான் தெரியுது இந்த மெடிடேஷன் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு அவேர்னஸ உருவாக்குதுன்றது தெரிய வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு டேப்லெட் போட்டுக்கிட்டு இப்படியே நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து போயிட்டு இருந்துச்சு. சமைக்கிறது இது போகுது, நம்ம கழுத்துக்கு பெல்ட்டை போட்டுக்கணும் இப்படின்ட்டு. ஆனா அதுக்கப்புறம் நாளடைவுல நம்ம இதை பண்ண எவ்ரி 40 days பண்ண என்ன ஆச்சுன்னா மறந்து போயிருச்சு. நம்ம எதுவுமே இல்லை, ஃப்ரீயா இருந்துச்சு. ஓ, அப்போ வந்து அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது கழுத்து ஈஸியா மூவ் ஆகும்போது தெரிஞ்சிச்சு, ஓகே இது போயிருச்சு போல் இருக்கு நம்ம விட்டு அப்படின்ட்டு. அப்போ ஐ வாஸ் அதுல இருந்து ரிகவர் ஆயிட்டேன், ஸ்பாண்டிலைட்டிஸ். இப்படி போகும்போது திடீர்னு பார்த்தா அந்த கையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு காலையில எந்திரிச்சதுமே ஸ்டிஃபா இருக்கும். ஒரு சுடுதண்ணில கையை வச்சுட்டு தான், இல்லைனாக்கா கேஸ் பத்த வச்சு அதுக்கு மேல கையெல்லாம் இப்படி பண்ணாதான் இதெல்லாம் ஃப்ரீ ஆகும். திஸ் இஸ் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இதுக்கான நோய்கள் இதெல்லாம் டெய்லி பண்ணிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தாக்கா அதெல்லாம் பண்ண தோணல. அதுக்கு அது பண்ணாம இருக்கும்போது என்ன இது இவ்வளவு ஃப்ரீயா இருக்கே கை, தெரிஞ்ச பிறகுதான் அப்புறம் தெரிஞ்சிச்சு, ஓகே அதுவும் நம்மள விட்டு போயிருச்சு அப்படின்ட்டு. ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் நான் மெடிசின்ஸ் எடுக்கவே இல்லை எதுக்குமே இப்போ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா எனக்கு லிஃப்ட்ல ஏற முடியாது. மேம் வந்து இன்னைக்கு ஹெல்த்தை பத்தி பேசுறதுனால இத பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் நான். நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால அது முக்கியமான ஒண்ணு இதுவா இருக்கு இல்லையா? அதனாலதான். ஏன்னா ஈஸியா இருக்குமே அப்படின்றதுக்காக எப்படி நம்ம ரிகவர் ஆகிறோம். என்னன்னாக்கா இந்த மெடிடேஷன்ல வந்து நம்ம ஃபோக்கஸ்டா இந்த ஹெல்த்துக்காக நம்ம பண்ணாம அது பாட்டுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்மளையும் அறியாம நம்மளை விட்டு அது போயிடுச்சுன்றத பின்னாடி நம்ம உணர்றோம். இதுதான் உண்மை. இதுக்காக இப்ப வந்து நம்ம ஒருத்தர் மூலியமா ரெக்கமெண்டேஷன், நீங்க இந்த தியானம் பண்ணுங்கன்னு சொல்லி போகும்போது, ஓ இது பண்ணா இது கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கும். ஆனா நான் வந்து தேடுதல்ல போனதுனால நான் அந்த தேடுதல்ல இருந்த தியானம் என்னன்னா பிரமிட் என்னன்னு எனக்குள்ள இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் போகுன்றது எனக்கு தெரியாது. நாளடையில ரொம்ப நாள் இல்ல, சே அபவுட் ஒரு 42 செஷன் அட்டன் பண்ணும்போது எனக்கு தெரிய வந்துருச்சு எல்லாமே என்னன்றது. உடம்பெல்லாம் ரிக்கவர் ஆயிருச்சு கொஞ்சம் கொஞ்சமா. அப்புறம் லிஃப்ட்ல போக முடியாது. ஒரு நாள் எத்தனை மாடியா இருந்தாலும் ஏறிதான் இறங்குவேன். அப்போ ஏறி அன்னைக்கு வந்து போக முடியாத ஒரு நிலைனால அந்த லிஃப்ட்ல வேற வழியிலேயே லிஃப்ட்ல போயிட்டு நிக்கிறேன். எனக்கு பயம் வேற வந்துருச்சு. ஐயோ லிஃப்ட்ல வந்துட்டுமே, தலை சுத்துமே, என்ன பண்றதுன்னு அப்படியே ரொம்ப கான்சியஸா, என்ன பண்றது தெரியல, வேற வழி இல்லையே அப்படின் போது ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. எல்லா பக்கம் திரும்ப முடியுது, தலை சுத்தல. அப்பதான் தெரிஞ்சிச்சு, ஓகே லிஃப்ட்ல இனிமேட்ட போகலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சது. சரிடா அப்போ ஓகே சரியாச்சு. அப்பவும் தெரியாது இன்னும் நமக்குள்ள என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்றது. அதுக்கப்புறம் இந்த ரோலிங் சேர்ல உட்கார முடியாது. அது டச் பண்ணணும்னு வச்சேன்னா தலை சுத்தும். இவ்வளவும் அந்த ஸ்பாண்டிலைட்டிஸ் செய்யற வேலைதான். ஏன்னா 36 இயர்ஸ் அந்த பெயிண்டிங் பண்ண இப்படி குனிஞ்சி பண்ணி இதுவா சொல்லுவாங்க வந்து கழுத்துல எலும்பு தேஞ்சிருச்சு, அதனாலதான் ஸ்பாண்டிலைட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு பார்த்தாக்கா அப்போ தலை குனியவே முடியாது. இப்படி இருக்கும்போது அந்த டச் பண்ணனாக்கா தலை சுத்தம். ஐயோ, அவ்வளோ வாமிட்டிங் எல்லாம் வந்துடும். அதனால அன்னைக்கும் வேற வழி இல்லாம அன்னைக்கு அந்த சேர்ல ஏதோ கஷ்டப்பட்டு புடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு மெடிடேஷனுக்கு காலையில கண்ணை மூடிட்டு பண்ணிட்டே இருந்தேன். எல்லா பக்கம் இடிக்குது, சேர் போய் இடிக்குது. கண்ணை மூடிட்டேன். ஏன்னா பத்ரிஜி சொல்லியிருக்காரு, நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காரு, கண்ணை மூடணும், நீ எதுவும் பண்ணாத, கண்ணை திறக்க கூடாது என்ன ஆனாலும் அப்படின்னு சொன்னதுனால கண்ணை மூடிட்டோம். ஐயோ தான் சொல்லிட்டாரு கண்ணை மூடிட்டோம், கண்ணை முடிக்கணும், இது இப்படி போய் இடிக்குது எல்லா பக்கமும் இந்த சேர் அப்படின்ட்டு. சரி மெடிடேஷன் முடிஞ்சு சந்திர சார் நார்மலுக்கு வாங்கன்னு சொன்ன பிறகு அப்புறம் கண்ணை திறந்து பார்க்கறேன், இதே இடத்துல தான் அந்த சேர் இருக்கு. நான் என்னோட உள்ள வந்து அப்படி போய் இடிச்சு 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 இதாயிடுச்சு. ஆனா அதுல ரிக்கவர் ஆனன்றது எனக்கு தெரியல. இன்னொரு நாள் நான் வந்து எதுக்கோ போகும்போது டச் பண்றேன், நல்லா இருக்கு, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உட்கார்ந்து பார்த்தேன். உட்கார்ந்து பார்த்து திரும்புறேன், எல்லா பக்கம் ரோல் பண்றேன், நல்லா இருக்கு. அப்ப அன்னைக்கு நம்ம பண்ணும்போது அந்த டேஷ் பண்ணி எல்லா பக்கம் போனும்போது இது நம்மள விட்டு போயிருச்சுன்றது தெரிஞ்சது. ரோலிங் சேர் ஃபியர் போயிருச்சு. அப்போ ஒவ்வொன்னா நம்மள வந்து சரி பண்ணிட்டு வந்துருச்சு. அப்புறம் தியானம் மட்டும் டெய்லி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து
ஹெல்த் இஷ்யூஸ்ல திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா எனக்கு நடந்து நடந்து போயிட்டே இருக்கும்போது தலை சுத்தும். அப்படியே ஜம்ப் பண்ணி ஒரு கால் வந்து தரையில இல்லாத மாதிரி ஃபீல் நடக்கும்போது. ஐயோ என்ன இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு 1 மந்தா கவனிச்சிட்டு இருந்தேன். ஆனாலும் அது அப்படிதான் இருந்துச்சு. வீட்ல சொல்லாம இருந்தேன். சொன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு நாள் ரொம்ப முடியல. சரி பரவாயில்ல சொல்லிடுவோம். அப்புறம் பின்னாடி திட்ட போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பசங்க வந்து அப்பாயின்மெண்ட் நியூரலஜிஸ்ட் கிட்ட வாங்கினாங்க. ஆனா எனக்கு வந்து அன்னைக்கு ரொம்ப சிவியரா இருக்கு. அப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னைக்கு கட்டாயம் சரி போய் பார்த்துட்டு இது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு கேட்டேன். அவரு அன்னைக்கு அப்பாயின்மெண்ட் இல்ல நாளைக்கு தான் சொல்லிட்டாங்க. சரின்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் தாட் போட்டேன். என்னத்துக்காக எனக்கு இது வந்தது? கொஸ்டின் போட்டேன். why this happened to me அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கண்ணை மூடிட்டு கொஸ்டின் போட்ட பிறகு எனக்கு தெரிய வந்துச்சு. மேல இருக்கிற லாஃப்ட்ல இருக்கிற வெயிட் எல்லாம் தலையில வச்சு மூவ் பண்ண இன்னொரு இடத்துக்கு பெரிய பெரிய பாக்ஸஸ் அதை மூவ் பண்ணும்போது எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்து வந்திருக்குன்றது தெரிஞ்சிச்சு. ஏன்னா கொஸ்டின் போட்டேன் எனக்காக அப்படி. அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு. ஓகே. அப்போ நான் என்ன பண்ணேன், ஐம் சாரி, இந்த தவறு நான் இனி எப்பவும் செய்ய மாட்டேன். நானு எனக்கு என்ன செய்ய முடியுமோ அந்த வேலையை செய்யறேன். இனிமேட்டு இந்த செய்ய மாட்டேன். உனக்கு உபாதனை கொடுத்ததுக்கு இது சாரின்னு சொல்லிட்டு அன்னைக்கே நான் சாரி கேட்டுக்கிட்டேன் பாடி கிட்ட. கேட்டுட்டு அதுல இருந்து வெளியில வந்துட்டேன். அப்புறம் அடுத்த நாள் டாக்டர் கிட்ட போறேன். டெஸ்ட் பண்ணாரு, நடக்க சொன்னாரு, அந்த ஹீலு இது எல்லாமே நடக்க சொன்னாரு. அவங்க நல்லா தானே இருக்காங்கன்னு டாக்டர் கிட்ட சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்க நேத்து அப்பாயின்மெண்ட் கொடுத்திருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நீங்க கொடுத்திருக்கீங்களே அப்படின்னு சொன்னேன் நான். நேத்து வரைக்கும் நான் அப்படித்தான் இருந்தேன், இன்னைக்கு இல்ல. என்ன இன்னைக்கு நல்லா அவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குதே அப்படின்னாங்க. அப்ப நான் சொன்னேன், நேத்தோட முடிஞ்சிச்சு சார் அது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நேத்து நான் அதுல இருந்து வந்துட்டேன். என்ன ப்ராப்ளம், ரூட் காஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். அன்னையில இருந்து இன்னி வரைக்கும் விழிப்பா இருக்க. ஓ நோ, அதை கேரி பண்ணக்கூடாது அப்படிங்க தெரிஞ்சுட்டேன். அதுக்கு என்ன ப்ராப்ளம் கொடுத்தேன், நான் தானே அது பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டேன். அதோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அதுவும் சரியா போச்சு. இப்ப கிட்டத்துல ரீசெண்ட்ல பாத்தீங்கன்னா கால்ல வந்து நடக்கவே முடியாம ஹீல்ல வந்து திருப்பியும் ப்ராப்ளம். அந்த ஒரு ஏதோ ஒண்ணு குத்திருச்சோ என்னமோ தெரியல. அதுவும் கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டேன். இது எப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த ப்ராப்ளம்னு எடுத்துக்காம இருக்கணும்ன்றதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, ஒரு குளத்துல ஒரு கல்லை தூக்கி போட்டோம்னா என்ன ஆகும்? அந்த கல்லு ஒண்ணுதான் உள்ள போயிடும். ஆனா அதை சுத்தி வளையங்கள் எவ்வளவு ஸ்ப்ரெட் ஆகி அந்த குளம் ஃபுல்லா அந்த ஸ்ப்ரெட் அப்படியே வேனிஷ் ஆகி அந்த குளம் ஃபுல்லா போகும். அந்த மாதிரி நம்ம தாட் வந்து நம்மள எதை நினைக்கிறோமோ அது அவ்வளவு எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டே இருக்கு. இஃப் இட் இஸ் அ குட் தாட், அது நல்லதா போகும். நமக்கு இந்த நோவு இருக்கு நோவு இருக்கு நோவு இருக்குன்னு சொல்லும் போது இது நம்மளுக்கு நிறைய மல்டிப்ளை பிரச்சனையை கொடுக்குது. அப்ப நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, ஓகே இது வந்துச்சா, சரி சரி ஓகே நீ போயிடுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம்னா அது போயிடும். ஆனா பட் அதுக்குன்னு ஸ்டெப் எடுக்கணும். அதுக்காக அதையே தினம் சொல்லிட்டு இருக்க கூடாது, பார்த்துட்டு இருக்க கூடாது அப்படின்னு. அப்புறம் சரின்னு பசங்க சொன்னாங்க, இல்ல டாக்டர் கிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி ப்ராப்ளமா இருக்குன்னு சொல்லும்போது டாக்டர் கிட்ட போலாம். டாக்டர் கிட்ட போனா டாக்டர் சொன்னாரு, ஆமா இது வந்து இங்கிலீஷ்ல ஏதோ சொன்னார், அந்த கால் ஆணின்னு சொன்னாங்க. அதை வந்து கொஞ்சம் சர்ஜரி பண்ணி கீறி எடுக்கணும் அப்படின்னாங்க. ஆனா இப்போ தேவையில்லை, அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே கன்ஃபார்ம்டு இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க, ஒரு 2-3 டேஸ்லயே அது போயிடுச்சு. ஏன்னா தெரிஞ்சிச்சு இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அது காணாம போய் இப்ப ஸ்மூத் ஆயிடுச்சு. அந்த வலியும் இல்லை, எல்லாம் போயிடுச்சு. ஏன்னா அந்த கிளாரிட்டி கிடைச்சிருச்சு, இது ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறது. அதுக்கு பயம் இருக்காம, பயம் வைக்காம இருந்தோம்னா போதும். பயம் 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 எல்லாத்துக்கும் பயம்தான் காரணம். பயம் இல்லாம இருந்தோம்னா எல்லாம் சரியாயிடும். சரிங்களா? இன்னும் சொல்ல போனா நிறைய இருக்கு ஹெல்த் இஷ்யூஸ். அந்த மாதிரி எமோஷன்ஸ்னு பாத்தீங்கன்னாக்கா வீட்ல நிறைய இருக்கும். எல்லாருக்குமே அப்ப தியானத்துல வந்துட்டோம்னா நம்ம எல்லாம் வந்து அப்படியே ஞானி ஆயிட முடியாது. எல்லா சேலஞ்சஸும் ஃபேஸ் பண்ணும். சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றதுக்கு தான் நம்ம இந்த தியானம் நமக்கு ரொம்ப உதவுது. எப்படி உதவுதுன்னு சொன்னா,
நம்ம வந்து முதல்ல வந்து வீட்ல பிரச்சனை எதுவும் வந்தாலும் பிரச்சனை இல்லாம வீடு கிடையாது, ஊரு கிடையாது, நாடு கிடையாது. எல்லாமே இருக்கு. ஆனா அது பாட்டுக்கு இருக்கட்டும். நாம யார், நாம எங்க இருக்கோன்றதுதான் நம்மளோட அவேர்னஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த தியானம் மூலியமா. எப்படி சொன்னீங்கன்னாக்கா, வீட்ல ப்ராப்ளம்ஸ் வரும்போது முதல்ல வந்து அதை ஃபீல் பண்ணி பர்சனலா எடுத்துக்கிட்டு, ஐயோ இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, அந்த கல்லு போட்ட கதை தான். அதையே யோசிச்சு 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 இவ்வளவு பெருசாக்கிக்குவோம். ஆனா மெடிடேஷன் கன்சிஸ்டன்டா பண்ணும்போது என்ன ஆகும்னாக்கா, இதானே, ஓகே அப்படின்றோம். ரியாக்ஷன்ஸ் ரொம்பவே சிவியரா ஃபேமிலியில போகும்போது யூ வில் ஒன்லி ரெஸ்பாண்ட். அப்போ நம்ம ஒரு அப்சர்வரா அந்த பிரச்சனையை பார்ப்ப மாட்டோம், நம்ம வந்து அதுல ஒரு பாட்டா இருக்க மாட்டோம். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, நம்மள அடிக்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் ஓகே இதானே, சரி பரவாயில்ல, ஆ அப்படின்ட்டு சாதாரணமா நமக்கு ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. பிகாஸ் நம்ம தான் உணர்றோமே, இது வந்து அவங்களோட அறியாமைனால அவங்க பேசுறாங்க, அறியாமைனால எல்லாமே நடக்குது. நமக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்ம வந்து இத நம்ம உணர்ந்ததுனால நாம ரியாக்ஷன் கிடையாது, காமா இருக்கும். ப்ராப்ளம் இஸ் சேம். ஆனா நம்ம அதுல இருந்து எப்படி வரும்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் எமோஷன்ஸ். ஸ்ட்ரெஸ்ன்னு பாத்தீங்கன்னாக்கா, எந்த டெசிஷனும் எடுக்க முடியல. யூத் எல்லாம் வந்து, எங்க வீட்டையும் சேர்த்து சொல்றேன் நான், எல்லாமே எல்லாருக்கும் எந்த டெசிஷனும் எடுக்க முடியாது. ஆனா கூகுள்ல சர்ச் பண்றாங்க, அங்க கேக்குறாங்க, இவங்க கேக்குறாங்க, எல்லாரும் கேட்டுக்கிறது எடுத்து மண்டையில போட்டுக்கிட்டு இவங்களுக்கே ஒரு டெசிஷன் எடுக்க முடியல. ஆனா சின்ன ஒரு விஷயம், இந்த மூச்சை கவனிச்சா எல்லாமே கிடைக்குன்றது தெரிய மாட்டேங்குது. அது தெரிஞ்சிருச்சுனாக்கா இவங்க யார்கிட்ட போய் எதுக்கு கேட்கணும்? அன்னசரி கமெண்ட்ஸ் இதெல்லாம் போயிடும். ப்ராப்பர் டெசிஷன் எடுக்கணும்னு சொன்னாக்கா இங்க இருக்கிற யூத்துக்கெல்லாம், நாங்கெல்லாம் சீனியர்ஸ் பரவாயில்ல, யூத்துக்கு வந்து நான் ரொம்ப சொல்லிக்கிறது என்ன, நீங்க எல்லாம் கொடுத்து வச்சீங்கன்னு தான் சொல்லணும். யூ ஆர் கிஃப்டட் பிளெஸ்ட் டு பி ஹியர் இன் திஸ் பிளாட்ஃபார்ம், இன் திஸ் ஏர்லி ஸ்டேஜ். சாரி, தமிழ்ல சொல்லணும், அது சரியா வரல. அதுதான். அது நீங்க கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. யூத் எல்லாம் நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற யூத்துக்கெல்லாம் வந்துட்டு ஒரு டெசிஷன் மேக்கிங்கே கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காங்க. ஸ்ட்ரெஸ்ன்றது ஒண்ணுமே கிடையாது. இந்த மூச்சை மட்டும் கவனிங்களேன், இந்த சின்ன கேப்சூல் போட்டுக்கோங்க, எல்லாம் சரியாயிடும். ராதர் கோயிங் டு அலோபதி டாக்டர் கிட்ட போய், சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போய் அதுல வந்து ரிகவர் கிடையாது. உங்களை வந்து அந்த ஸ்டேட்ல உங்களை அப்படி இருக்க வைக்கும். பட் நீங்க பெர்மனன்ட் ரெமெடி என்னன்னாக்கா, மூச்சு கவனிச்சாவே உங்களுக்கு எந்த ஒரு இது வந்து இன்னைக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளம் வந்து ரெண்டு விதமா பாருங்க. ஒண்ணு வந்து சால்வ் பண்ண முடியுமா, முடியும்னா அதை பண்ணுங்க. முடியலையா, சரண்டர் கொடுத்துருங்க. ஓகே இது நடந்து போச்சு, என்னால முடியாது, என்னால முடியாத ப்ராப்ளத்தை நான் எதுக்கு வச்சுக்கணும்? அதை வச்சுக்கிட்டு நான் எப்படி பண்ணுவேன்றதோட கொடுத்துட்டோம்னா அது படுகு யூனிவர்ஸ், யூ லுக் ஆஃப்டர், மேல கொடுத்துரும். என்னோட ஸ்டைல் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஒரு முடிவு, இது ப்ராப்ளம் சால்வ்னா ஓகே, இமீடியட்டா நெக்ஸ்ட் போகணும், இதை செய்யணும் அப்படின்ட்டு நமக்கு மெடிடேஷன் கொடுக்குது. முடியல நம்ம யூனிவர்ஸ் கிட்ட பெர்மனண்டா சரண்டர், டோட்டல் சரண்டர். அதுல வந்து நோ லுக்கிங் பேக். இத கொடுத்துட்டு இது நடக்குமோ தெரியலையோ அப்படின்னாக்கா நடக்காது. அப்ப சரண்டர் பண்ணிட்டு நம்ம வந்துட்டோம்னா நமக்கு முன்னாடி அது நடந்துடும். இது இப்போ மேனிஃபெஸ்டேஷன் வந்தோம்னாக்கா வெரி சிம்பிள். எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் சொல்றது என்னன்னாக்கா, மேனிஃபெஸ்டேஷன் நத்திங் பட் நீங்க வந்து உள்ளூர அப்படின்வாங்க. எந்த ஒரு இதுவும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னாக்கா நடக்கும். பொறாம ஆசை இல்ல, ஒரு இன்னர் ஃபீலிங். ஓகே இது ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு உங்களுக்குன்னு ஒரு ஸ்வீட்டோ இல்ல ஒரு காஃபியோ, இந்த இடத்துல இந்த காஃபி குடிச்சா நல்லா இருக்கும்னு நீங்க ஒரு ஃபீல் பண்ணீங்கன்னா அது நிச்சயமா அது நடக்கும். அந்த காஃபி நிச்சயமா உங்களை தேடி வரும், அந்த இடத்துக்கு போவீங்க. இதுதான் மேனிஃபெஸ்டேஷன். அப்ப என்ன ஆகும்னா, உங்களோட ஆசை அந்த இன்னரா அப்படி நீங்க ஃபீல் பண்ணும்போது டக்குன்னு உங்களுக்கு யூனிவர்ஸ் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குது. ரொம்ப சிம்பிளா பார்க்க போனா, அப்போ ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க வந்து ஃபீலிங் தான் முக்கியம். தாட் இருக்கு, திங்கிங் இருக்கு, தாட் இருக்கு, போடுறீங்க. பட் அந்த ஃபீல் வந்தது சின்ன சின்ன விஷயம். இப்போ லாஸ்ட் மந்த் வந்து எங்க ஃபேமிலியில ஃபேமிலி ட்ரிப்பு போனாங்க. பெங்களூர், இது கூர்க், அதெல்லாம். அப்ப என்னையும் பார்ட் ஆஃப் ஃபேமிலி இல்லையா போகிறோம். நான் சொன்னேன், அவங்க கிட்ட ஒத்துக்கிட்டேன்.
ஏன்னா வேற வழியில ஃபேமிலி ட்ரிப். பட் இன்னரா எனக்கு வந்து ஐ வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். எனக்கு போக பிடிக்கல. ஏன்னா அவங்க லைஃப் ஸ்டைல் வேற, என்னோட லைஃப் ஸ்டைல் வேற. எனக்கு வந்து இங்க நிறைய பெயிண்டிங் இருக்குது, நிறைய வேலை இருக்குது. அந்த மாதிரி ஒரு வீண பிராக்டிஸ். அஃப்கோர்ஸ் இந்த இதுக்கு வந்த பிறகு, இந்த மெடிடேஷனுக்கு வந்த பிறகு அது சொல்ல மறந்துட்டேன். என்னோட கிராண்ட்சனுக்கு எப்பவுமே பாடினா பிடிக்கும். அவனுக்கு நிறைய பாட்டு பாடி பார்த்தேன், பிடிக்கல. அப்ப எனக்கு தெரிஞ்ச சில கர்நாடிக இப்ப 40 வருஷத்துக்கு முன்னாடி கத்துக்கிட்டது அதை பாடும்போது தான் அது வந்து விரல்ல இப்படி இப்படி பண்ணுவான். பண்ண பிறகு அது தூங்க ஆரம்பிக்கும். அப்போ இவங்க எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க, இவனுக்கு கர்நாடிக்னா பிடிக்கும் போல் இருக்குன்னு. அப்ப டெய்லி அதை போட்டு தூங்க வைக்கும் போது அப்ப என்னோட டாக்டர் சொன்னா, அப்ப அத்தைக்கு ஒரு வீணையை வாங்கி கொடுத்துடலாமா அப்படின்னாங்க. எப்படி அது வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா பிகாஸ் நான் 40 இயர்ஸ் முன்னாடி நான் வீணை வாசிச்சிட்டு இருந்தேன். அத்தைக்கு ஒரு வீணை நான் பாடினது. ஆனா வீணை எப்படி அது கனெக்ட் ஆயிடுச்சுன்றது, திஸ் இஸ் ஹவ் இட் ஹேப்பன்ஸ். அந்த உள்ள வந்து நமக்குள்ள ஒரு தேங்கி இருக்கு. அது இப்போ தியானம் நம்மளை கொண்டு வருது. அது வந்து எனக்கு த்ரூ கிராண்ட்ஸ். அப்ப அந்த வீணையை வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்ப நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் ஆல் திஸ் ஒர்க், அது ஒரு ஆத்ம திருப்தி கொடுக்குது நமக்கு. பாருங்க, நமக்கு தியானத்துல என்ன கொடுக்குதுன்னாக்கா, நீங்க வந்து இவ்வளவு சம்பளம் வேணும் இவ்வளவு வேணும்னு சொல்றதை விட, மேனிஃபெஸ்டேஷனோட உண்மையிலேயே அந்த ஜாப் பிடிச்சிருக்கா, பிடிச்சிருந்தா மட்டும் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. இல்லைனாக்கா நாட் பிகாஸ் ஆஃப் ஃபேமிலி, நாட் பிகாஸ் ஆஃப் சர்வைவலுக்காக பண்ணாதீங்க. அது பண்ணாதீங்க. சர்வைவல் வேணும். ஆனா உங்களோட இப்ப அதுதான் உள்ள வந்து எல்லாம் நமக்குள்ள இருக்குது, ஸ்டஃப் பண்ணி இருக்குது. இது வெளியில வராம இந்த தியானம் நம்மள கொண்டு வருது. ஆஃப்டர் இப்ப ஐம் 63. 63 இயர்ஸ்ல வந்து என்ன வீண வேண்டியது கிடக்குன்னு மத்தவங்க சொல்றாங்க. என்ன இந்த வயசுல போய் வீணை வாசிக்கிறீங்க? ஆனா எனக்கு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது எப்படி வந்துச்சு? த்ரூ ஒரு மீடியேட்டர் தேவை இல்லையா? அதுதான் பேரம் மூலியமா வந்துச்சு. அப்படி ஒவ்வொன்றும். அப்ப மேனிஃபெஸ்டேஷன் பாத்தீங்கன்னாக்கா இப்ப சின்ன விஷயம் அதுதான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபேமிலிக்கு கூட போல ட்ரிப் எதாச்சும் போகலைன்னும் போது கரெக்டா நான் யூனிவர்ஸ் கிட்ட சொல்லிட்டு ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு யூனிவர்ஸ் கிட்ட பேசுறேன். சொல்லிட்டு சொன்னேன், எனக்கு பிடிக்கல. என்ன பண்றது? ஆனா ஒத்துக்கிட்டு நீங்க உங்களுக்கு சரின்னு பட்டா நீங்க என்ன அவங்களோட அனுப்பி விடுங்க, இல்லைனாக்கா ஐ வாண்ட் டு பி அட் ஹோம் அப்படின்னு தான் சொன்னேன். நீங்க நம்ப மாட்டீங்க. ஜஸ்ட் 2 டேஸ்ல டாக்டர் விசிட். அம்மா நீங்க வர வேண்டாமா, அந்த கார் வந்து உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்ல. தேங்க்யூ யூனிவர்ஸ். அவ்வளவுதான். தேங்க்யூ. எனக்கு நடந்துருச்சு. எனக்கு என்ன வேணுமோ போய் நம்ம போயிட்டு இல்ல நான் வரலன்னா அப்புறம் அது ஒரு பெரிய கான்வர்சேஷன் போவோம் ஃபேமிலியில. அதெல்லாம் இல்லாம போயிருச்சு இல்லையா? போயிட்டா நமக்கு என்ன வேணும் அது கிடைச்சிருச்சு. அப்புறம் எதுக்கு நம்ம போயிட்டு வீட்டுல வந்து இல்ல வைக்கிற அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். ஜஸ்ட் டாக் டு தி யூனிவர்ஸ். ஜஸ்ட் லீவ் இட், சரண்டர், ஃபர்கெட். நீங்க பாட்டுக்கு அடுத்த வேலையை பாருங்க, நடந்துரும். அப்போ கரெக்டா நான் பாத்தீங்கன்னாக்கா ஜிகே சாரோட நான் ஸ்பிரிச்சுவல் டேப்லெட் பண்ணேன். சந்திர சாரோட பிரதர் அவரு, ஜிகே சார். அவர் தான் ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்டோட ஃபவுண்டர். அப்போ அவரு வந்து யூகே இருந்து இப்ப 3 டேஸ் இங்க வந்து செஷன் நடத்த போறார் ஃபார் ஆல் த L1. இது எனக்கு எப்படி தெரியும்? தெரியாது. இட் ஹேப்பன். அப்ப நான் போகாம இருந்தது எனக்கு இது வந்து கனெக்ட் ஆயிருச்சு. அப்ப அந்த 3 டேஸ் நான் வந்து இங்க ஜிகே சாரோட புருஷோகத்துல பிரமிட்ல, புருஷோகம் பிரமிட் அந்த இதுல இருந்து கம்ப்ளீட்டா நாலேஜ் அவரோட இருந்து ஷேர் பண்ணி, ஒரு சீனியர் மாஸ்டர் அவரு, அவரோட இருந்து ரொம்ப நான் ட்ரிப்பு போயிருந்தா எனக்கு அது கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. பட் இங்க அவ்வளோ ஹாப்பினஸ் கிடைச்சது எனக்கு. கிடைச்சு அதை நான் எடுத்துக்கிட்டேன். திஸ் இஸ் ஹவ் த மேனிஃபெஸ்டேஷன் ஹேப்பன்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, அந்த ரோட்ல வரும்போது லேட் ஆயிருச்சு. தேர்ட் டே. அப்ப எதுக்கு கேப் போட்டு பார்த்தா இப்ப கேப் கிடைக்கல. அப்ப போகும்போது எனக்குள்ள ஒரு அந்த பஸ்ஸை பார்த்தது எனக்கு, இந்த பஸ்ல போனா நல்லா இருக்குமே அப்படின்னு. ஏன்னா அந்த பஸ் வந்து ஒரு கம்ஃபர்டபுள், எனக்கு எப்பவுமே ஒரு கம்ஃபர்டபுளா எம்டியா ஃப்ரீயா இருக்கணும்ன்றதுதான். இப்ப வீட்ல கூட பாருங்க, குரூப்ல போகாம ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்றதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். நாட் எவ்ரிபடி. அப்போ அந்த பஸ்ல போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டு நான் பர்ச்சேஸ்க்கு போயிட்டு திருப்பி வந்து பஸ் ஸ்டாப்ல நிக்கிறேன். ஓலா போட்டு பார்த்தேன், ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் சரி நிப்போன்னா 2 3 பஸ் வந்துச்சு. கை காட்டினா கூட நிக்க நிக்கல. சரி ஓகே, என்னோட பஸ் வந்துட்டு இருக்கு, இவ்வளவுதான் நான் சொன்னேன். எனக்கு வேண்டிய பஸ் வந்துட்டு இருக்கு, இட்ஸ் ஆன் த வே அப்படின்னு. யூ ஒன்ட் பிலீவ், த சேம் பஸ் ஹஸ் கம். அந்த பஸ்ல ஏறி கம்ஃபர்டபுளா, ரொம்ப கம்ஃபர்டபுளா, லைக்
ஒரு பென்ச்ல போன ஃபீலிங் எனக்கு இருக்குனாக்கா அந்த ஃபீல் தான் உங்க மேனிஃபெஸ்டேஷன். சரிங்களா? ஃபீலிங் தான் ரொம்ப முக்கியம் இங்க. எந்த அளவுக்கு நீங்க உணர்றீங்களோ, அதுல நான் முதல்லயே வந்து ஃபீல் பண்ணிட்டேன் அந்த பஸ்ஸ உள்ளுக்குள்ள. அந்த பஸ் எனக்கு திருப்பி கிடைச்சிருச்சு. அது எனக்கு ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. இந்த பஸ்ல போனா வெளியில போனா இந்த பஸ்ல போகணும்ன்றது எனக்கு கிடைச்சது. அதே மாதிரி இன்னொரு இடத்துக்கு இப்போ லாஸ்ட் சண்டே போனேன். அங்கேயும் போயிட்டு நைட் 8:30 ஆயிடுச்சு. பஸ் ஸ்டாப்ல நிக்கிறேன். அப்போ எனக்கான பஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னு. எனக்கான பஸ் தான் வந்துச்சு. அந்த சேம் பஸ். அது ஏதோ இப்போ புதுசா வந்திருக்கு. லோயர் லெவல்ல இங்க சென்னையில. கம்ஃபர்டபுளா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஈஜிப்ட் போறது அது வந்து எப்படி நடந்துச்சுன்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஐயப்பா பிண்டி சார் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த பிரமிட் தியானத்தை பத்தி பேசும்போது சொன்னாரு, எல்லாரும் வந்து நீங்க பிரமிடை கத்துக்கிட்டீங்க, செய்ய தெரிஞ்சுக்கிட்டீங்க, பிரமிடை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க, பட் ஒரு வாட்டியாச்சும் நீங்க ஈஜிப்ட் போயிட்டு வரணும் அப்படின்னு பத்ரிஜி சொல்லியிருக்காரு. பத்ரிஜி சொல்லியிருக்காரா? ஈஜிப்டுக்கா? ஓ, அப்படின்னு லைக் இன்னொரு அந்த ஃபீல் இருந்துச்சு. ஈஜிப்டுக்கு போயிட்டு வரணுமா அப்படின்னு தான் நினைச்சேன். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியாது. இப்போ உம் சந்திரா சார் வந்து ஒர்க் ஷாப் நடத்தும் போது 2021ல அந்த ஜூம்ல இதுல வந்து விஷன் போர்ட்ல போட்டிருக்கேன். அதுல பிரமிடுன்னு எழுதியிருக்கேன்றது இப்பதான் பார்த்தேன். லாஸ்ட் 2 வீக்ஸ் பேக். ஓ, இது எப்போ நம்ம போட்டுட்டோமான்ட்டு அதுக்கப்புறம் மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு. நான் ஈஜிப்டும் போயிட்டு வந்துட்டேன். எதர்ச்சியா நடந்தது இதெல்லாம். ஆனா எதர்ச்சியா நடந்ததுன்னு சொல்றோம், பட் ஆல்ரெடி மேனிஃபெஸ்டட். ஏன்னா இன்ன ஃபீலிங், அந்த ஃபீல் தான் இன்னைக்கு கொண்டு வருது. எல்லாருக்கும் நான் சொல்றது, மேனிஃபெஸ்டேஷனை முதல்ல ஃபீல் பண்ணுங்க. அதுல வந்து அந்த ரைட் இது எனக்கு தேவைன்றது கிடைக்கும். அது நிச்சயமா உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். கனெக்ட் ஆயிடும். நீங்க அதுக்கு இது கொடுக்கவே இல்லை, ப்ரெஷர் கொடுக்க தேவையில்லை. ஃபீல் பண்ணிட்டு சரண்டர் பண்ணிட்டா போதும், நடந்துரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. டைம் காரணமாக இது போதும் இன்னைக்கு. தேங்க்யூ மேம், தேங்க்யூ so மச்.